ஜாக்வர் தங்க வந்ததை போல உணர்வோடு நிற்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் பேச மாட்டோம், பேசினா ஓய மாட்டோம். நாங்கள்லாம் இறங்க மாட்டோம், இறங்குனா உறங்க மாட்டோம். நாங்கள்லாம் துணிய மாட்டோம், துணிஞ்சா குனிய மாட்டோம், பணிய மாட்டோம். அதாவது ஒன்று, நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கும் இந்த வெற்றிடத்திலே 2017 நான் முழுநேர அரசியல்வாதியாக களம் இறங்க இருக்கிறேன் என்பதை சூளுரைத்து சொல்கிறேன். இன்றைக்கு அமைதியா இருங்க. இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தாமதமாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது தீர்ப்பு. ஆனால் நல்ல தமிழ் மகனாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என் மகன் சிலம்பரசன் கொண்டு வந்தது ஒரு கவன ஈர்ப்பு. இந்த நாட்டிலே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களுடைய சேனையை மீறி சிலர், யாரோ சிலருடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது மதம். அதனால்தான் இன்றைக்கு தீர்ப்பு பட்டுக் கொண்டிருக்கிறது தாமதம். அது மட்டுமல்ல, இதில் இருந்து தமிழர்களே கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாடம். மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே போடுவது இரட்டை வேடம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனி எதிர்காலத்திலே இந்த தப்பு தண்டாவுக்கு கட்ட வேண்டும் லாடம். நாம் இப்படி இருந்தால்தான் ஒதுங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் தமிழர்களுடைய உணர்வு ஓடும். தமிழ் கடவுளாகிய முருகனை வணங்கி சூளுரைத்து ஏற்றுவோம் நாம் சூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று ஐயப்ப பக்தர்கள் கட்டுவது கருப்பு ஆடை. ஜல்லிக்கட்டுக்கு தடை எதற்கு என்று நாமும் கட்டுவோம் கருப்பு ஆடை. தமிழர்களே, நம்மிடத்தில் இருப்பது லட்சியம், நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். தமிழர்களே திரட்டுவோம் தமிழர் படை. நம் கேள்விக்கெல்லாம் மத்திய அரசு சொல்ல வேண்டும் விடை. திக்கட்டும் ஒளிக்கட்டும் நம்முடைய தமிழருடைய படை. நிச்சயமாக இறைவன் அருளால் நாம் போடுவோம் வெற்றி நடை. தமிழர்களே, இந்த உணர்வு தீ மங்கக்கூடாது. தமிழர்களுடைய பலமே நம்முடைய வீரம், நம்முடைய பலவீனம் ஒற்றுமையின்மை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் தமிழனுக்கு தாழ்வு. இதை மட்டும் உணர்ந்து விடுங்கள். எத்தனை நாளைக்கு பொறுப்பது? என் மகன் சிலம்பரசன் இன்றைக்கு நினைத்திருந்தால் நாங்கள் அத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்ட முடியும். ஆனால் என் மகன் கேட்டானே, தமிழ்நாட்டு மாணவனை என்ன சிம்பு படம் பார்ப்பதற்காக, விஜய் படம் பார்ப்பதற்காக, அஜித் படம் பார்ப்பதற்காக, அதற்காக வந்தவர்களை அடித்தீர்களா? இல்லை. தமிழ் இன உணர்வோடு வந்த மாணவனை எப்படி அடிக்கலாம்? காவல்துறையே, நீங்கள் காவல்துறை, எங்களுடையது ஆவல்துறை. தமிழ் காக்கும் ஆவல்துறை. அரசே, உன்னிடம் இருப்பது காக்கி சட்டை, எங்களிடம் இருப்பது கருப்பு சட்டை. நாங்கள் இறங்க மாட்டோம், இறங்கினால் ஓய மாட்டோம். நாங்கள், எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. தமிழ் இன உணர்வு எங்களை வாழ வச்சது இந்த மொழி. இது பாரம்பரிய விளையாட்டு. அதனால இது எங்களுடைய பண்பாட்டு சின்னம், இது எங்களுடைய கலாச்சாரம். இதை தடுப்பு. இன்னொன்னு, தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு தாமதமா? ஏன் இத்தனை நாளா மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? தூங்குனுச்சா? கொரட்ட விட்டுச்சா? ஏன் போடுற ரெட்ட வேஷம்? முடிஞ்சா நீக்கு. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்த விடாம
இதுல சுப்பிரமணிய சாமி பூச்சாண்டி கேட்டாரு, தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா தமிழ்நாடு அரசு கவிழ்க்கப்படுமா? 2 வருஷத்துல வருது பாராளுமன்றத்துக்கு தேர்தல், வருவோம் பாரு தேர்தல் களத்துக்கு, வர்றோம் களத்துக்கு, எங்களுக்கு சொல்லுங்க பதில். நன்றி, வணக்கம்.